இப்போ வந்து சானி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி சொன்ன பாருங்கள். ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் அர்னீத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அது ஃபன்னியாக இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பாருங்கள், ஐ வில் ரீட் தட் லைன். Section 2, which defines juvenile and neglected juvenile itself, begins by saying the word defined therein would have the assigned meaning unless the context otherwise requires. So far as the present context is concerned, we are clear in our mind that crucial date for determining the question whether a person is juvenile is the date when he is brought before the competent authority. Correct ஆ இது? சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, அவன் ஜுவனைலா இல்லையான்னு எந்த வயசை எப்போ கணக்கு பண்ணணுன்னா அவனை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுற டேட்லன்னு சொல்கிறாங்க. சரியா தப்பா? சந்துரு 17 வயசில் கொலை பண்ணுறாரு, ஸ்ரீலங்காவுக்கு ஓடிடுறாரு, 25 வயசில் 30 வயசில் வராரு. ஓகே, சந்துருக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் இருக்கிற பெனிஃபிட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? சந்துருவை ஜுவனைலாக ட்ரை பண்ணோம்னா ஆமாம். ஆனால் கோர்ட்டு சொல்லுது, என்னைக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் அவன் ஜுவனைலாக வயசு கண்டுபிடிக்கணும்னு சொல்லு. சரியா தப்பா? இது தப்பு. பாருங்கள், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, பிரதாப் சிங் வாஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட், அதில் ஓவர் ரூல் பண்ணுறாங்க 2005 கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். பிரதாப் சிங் வாஸ் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் அனதர் 2nd February 2005 சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ஓவர் ரூல்டு. ஓகே, சரி. இப்போ இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டுக்கு வந்தோம் இல்லையா, அதுக்கு திரும்ப வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சொன்ன ராம்ஜி மிசரில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, டேட்டை எப்போ கண்டுபிடிக்கணும், அவன் என்னைக்கு அஃபெண்டராக நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அன்றைக்கி தான். ஏன்னா அது வந்து அஃபெண்டர்ஸ் ஆக்ட். புரிஞ்சுதா? சானி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி ஜஸ்டிஸ் அரிஜித் பசாய் ஜட்ஜ்மெண்ட். அவர் சொல்கிறாரு, நம்ம கௌதமன் அலியாஸ் பாபுல சொன்ன மாதிரி என்னைக்கு ஒரு ஸ்டேட்லேயும் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் உள்ளே வந்துருதோ அதுக்கு பிறகு 360, 361 சிஆர்பிசியை இன்வோக் பண்ணக்கூடாது. ஏன்? ஜென்ரல் லா 19 of probation of offenders act specifically says that if the act comes into force, general law CRPC should be boosted. இதை பார்க்காம சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட சொல்லலை. இது அவ்வளோதான். பார் ரிச்சாக இருந்தால் தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரிச்சாக வரும். நம்ம யாரும் ஹோம்ஒர்க்கே பண்ணாமல் போய் பேசாமல் நின்று ஜட்ஜே உட்காந்து படித்து எழுதணும்னா குழந்தையெல்லாம் ஃபீபிள் சைல்டாக தான் வரும். வென் தி மதர் அண்ட் ஃபாதர் பிபியும் டிஃபென்ஸ் லாயரும் அதிமேதாவியாக புத்திசாலியாக இருந்தாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் குண்டு குண்டு குழந்தைய அழகாக வரும். ரைட்? ஜட்ஜ் இஸ் டெலிவரிங் தி ஜட்ஜ்மெண்ட். வாட் இஸ் தி வேர்ட் யூஸ்ட்? திஸ் புவர் ஜட்ஜஸ் வில் பிகம் ப்ரெக்னென்ட். நீங்கள் உட்காந்து அந்த சீட்டில் ரசித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பிளைண்ட் வந்து ஒரு செமன் மாதிரி, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்கு மாதிரி. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்டுட் டில் திஸ் டேட் ஃபார் கன்சிடரேஷன், ஐ ஆம் டெலிவரிங் திஸ். உண்மையாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை டெலிவர் பண்ணி முடித்தா அந்த ஜட்ஜுக்கு என்ன சுகம் இருக்கும் பாருங்கள். பிகாஸ் ஐ ஆம் டேக்கிங் கிளாஸஸ் இன் அகாடமி, பிகாஸ் ஐ ஆம் இன்ட்ராக்டிங் வித் தம், இட் இஸ் ரியலி அ டெலிவரன்ஸ். பிளெயின்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு சும்மா சப்பையாக இருந்துச்சுன்னா இவரே தான் சாப்பிட்டு என்னவோ பண்ணணும். இவர் தான் பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட்டை. ஈ ஷுட் மேக் தி ஜட்ஜ்மெண்ட்டு. ஓகே, ஸோ அவர் டியூட்டி இஸ் டு என்ரிச் அவர் செல்ஃப் அண்ட் டு என்ரிச் தி ஜட்ஜ்மெண்ட்ஸ் தட் ஷுட் கம் அவுட் ஆஃப் தி ஜட்ஜ். ஓகே, இப்போ இந்த லக்கன் சிங் அலியாஸ் லக்கன் பால் சொன்ன பாருங்கள், ஸ்டேட் ஆஃப் எம்பி. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சானியை பற்றியும் கன்சிடர் பண்ணாமல் 19ஐயும் பண்ணாமல் 360ஐயும் ப்ரொபேஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இன் மை ரெஸ்பெக்ட்ஃபுல் சப்மிஷன் தட் வில் நாட் பி எ கரெக்ட் ப்ரொபோஸ். ஓகே, புரிஞ்சிடுச்சா? சரி, அப்புறம் இன்னொரு கொஸ்டின். பழைய ஜட்ஜ்மெண்ட் இப்போ சானின்னு கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக? சானியே 2 ஜட்ஜு, லக்கன் பாலும் 2 ஜட்ஜு. சானியில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் வந்துடுச்சுன்னா அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஜென்ரலாகவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. லக்கன் பால் 2த்தையும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. எந்த ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டு? லா ஆஃப் பிரசிடென்ட்டில் ஓல்டு இஸ் கோல்டு, new is gold. Old is always gold. However, if it is revisited by an appropriate bench and held that judgment is per incurium or something like that, unless நம்ம எல்லாரும் என்ன சந்தோஷமாக லார்ட்ஷிப் இஸ் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் அபத்தமாக இருக்கும், அதை கான்ட்ரா ஜட்ஜ்மெண்ட் பழசு இருக்கும். டிசிப்ளின் என்னன்னா, ஜுடிஷியல் டிசிப்ளின் சேஸ் unless and until a judgment of a coordinate bench is disturbed by a larger bench, it holds the field. Okay, புரிஞ்சிடுச்சா?
அதனால் ஃபவுண்டேஷனல் ஜட்ஜ்மெண்ட் தான் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ். எப்பயும் புது ஜட்ஜ்மெண்ட் நியூ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. புரிஞ்சுதா? சரி, அடுத்து நம்ம இது கன்ஜங்ஷன்ஸுக்கு வந்துடலாம். ஓகே, நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா ஆர் அண்டா படிக்கலாமான்னு கேட்டேன் இல்லையா? சரி, மெர்சி டாக்ஸ் அண்ட் ஹார்பர் போர்ட் கேஸ் லா பேர் மெர்சி டாக்ஸ், MERSCY, மெர்சி டாக் DOCKS அண்ட் ஹார்பர் போர்ட் BOARD versus ஹெண்டர்சன் HENDERSON. Law Reporter LR 1888 13 AC House of Lords 603. Mercy Dogs and Harbour Board versus Henderson 1883. அந்த 2 லைன் படிக்கிறேன் பாருங்க. பிள்ளைங்கள ஆற அண்டா படிக்கலாமா அண்டா ஆறா படிக்கலாமா? ரெண்டையும் தனித்தனியாக ஆறா தான் படிக்கணும், அண்டா அண்டா தான் படிக்கணுமா? ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு குலோப் ஜாமுன் வைக்கிறாங்க, ஒரு குல்ஃபி வைக்கிறாங்க. ஐ வில் ஈட் குல்ஃபி ஆர் குலோப் ஜாமுன். என்ன அர்த்தம்? ஐ வில் ஈட் குல்ஃபி அண்டு குலோப் ஜாமுன். சரி, இந்த ஆறு அண்டா படிக்கலாமா படிக்கக்கூடாதா? படிக்கக்கூடாது. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆனால் அப்படி இல்லை. லார்ட் ஹால்ஸ்பர்க், தி ரீடிங் ஆஃப் ஆர் ஓஆர் ஆஸ் அண்ட் இஸ் நாட் டு பி resorted to unless some other part of the same statute or the clear intention of it requires that to be done. என்ன அர்த்தம்? ஆற அண்டா படிக்கலாமான்னா படிக்கக்கூடாது. படிக்கலாம், ஸ்டாட்யூட்டுக்குள்ளே அப்படி ஒரு நெசசிட்டி இருந்தால் படிக்கலாம். சரியா? இப்போ நான் BNSSக்கு வந்துடுறேன். லார்ட்ஷிப் காலில் என்கிட்ட கேட்டாங்க BNSS எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன், அதனாலாவது நான் BNSS திறந்துடுறேன். இப்போ 173க்கு வாங்க ஒரு நிமிஷம். BNSS வந்தீங்கன்னா இப்போ எதை படிக்கிறோம்? மெர்சி டாக்ஸ் அண்ட் ஹார்பர் 1883 எடுத்துகிட்டு போய் 2024 ஆக்டில் சேர்த்து படிக்க போகிறோம். ஓகே, சரி. 2023 BNSS ஏற்கனவே விக்டிம்ஸுக்கு இல்லாத பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விக்டிமுக்கு ஓரியன்டாக வந்த புது லா. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் லா, ரைட்? ஐ வில் வவுச் அண்ட் சே, இதை சுத்தமாக ஒழுங்காக முழுசாக படிக்காத ஆளுங்க தான் இதை வச்சு கலாட்டா பண்ணிருக்கிறாங்க. கட்டாயமாக இந்த BNSSஸை வேர்ல்டு பூரா நம்ம கடன் கொடுக்கலாம். அவ்வளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், என்னை வந்து ஆனரபிள் ஜஸ்டிஸ் சுஜய் பால் வந்து லார்ட்ஷிப் என்னை என்ஜேயில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்கே வந்து ஜஸ்டிஸ் சுஜய் பால்னு ஒரு ஜட்ஜ் இருந்தார். அந்த ஜட்ஜுக்கிட்ட ஜபல்பூரில் வந்து செஷன் எடுக்கணும், மாஸ்டர் ட்ரெயினரை ட்ரெயின் பண்ணணும்னு. நான் அந்த ஊருக்கு போகிறேன். நான் என்ன நினச்சிட்டு போகிறேன், ஒரு 200-300 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா 30 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு குட்டி ஹாலில் வித் கிரிம் ஃபேஸ். எல்லாம் ஒரு அன்வெல்கமிங்கான முகமாக இருக்குது. என்னடா இவ்வளோ தூரம் கிளம்பி மே மாதம் வெயிலில் இந்த ஊருக்கு வந்துடும், எல்லாம் உம்முன்னு உட்காந்துருக்கிறான்னு பார்த்தா 30 பேரில் 20 பேர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, 8 பேர் சப்ஜட்ஜ், 2 பேர் மேஜிஸ்ட்ரேட். இந்த 30 பேருக்கும் பேர் என்னென்னா ட்ரெயினர் ஃபார் இது மாஸ்டர் ட்ரெயினர்ஸ். அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்டிஸ் சுஜய் பால் அனுப்புகிறாரு. இவன் எல்லாம் மூஞ்ச உம்முன்னு வச்சுருக்கிறான். நம்மளுக்கு பார்த்தா ரிப்பல்லிங்காக இருக்குது. ஐயோ என்னடா பண்ணிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், நான் ஏதோ சிரிப்புலாம் காமிச்சு பேசுகிறேன், உருன்னே உட்காந்துருக்குறான். அதில் ஒரு ஆள் கை தூக்கி, சார் ஐ வில் புட் அ கொஸ்டின் வெரி பிளைன், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் யூ பீயிங் ஹியர்? ஃபர்ஸ்ட் டைம் நான் 96-97லேருந்து இப்போ கிளாஸ் எடுக்கிறேன்னு பஜனை பண்ணிட்டு இருந்தது முதல் தடவை. There is a shock in the spine. Having invited Chandru sir, let us not play any hide and seek. What is the purpose? You have come here for new criminal laws. We have already made a doctorate in that. நாங்கள் ஒரு வருஷமாக பில்லு வந்ததுலேருந்து இதெல்லாம் வேலை பார்த்துட்டோன்னு சொல்லி ஒரு வால்யூம்லெஸ்ஸாக ஒரு 1000 பேஜ் அவன் ஸ்பைரல் போட்டு என்கிட்ட தரான். இதுக்குள்ளே இல்லாதது நீங்கள் எதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா கிளம்பு. ஐ எம் டெல்லிங் ஹானஸ்ட்லி, ஜபல்பூர் இஸ் தி ஒன்லி பிளேஸ் வேர் ஐ வில் சல்யூட் தோஸ் ஜட்ஜஸ் ஃபார் தயர் மேக்னானிமஸ் மைண்ட். அண்ட் ஒன்றும் ஐடென்சிக்கு இல்லையே, ஏய் நான் படித்து முடிச்சுட்டேன், நீ என்ன பஜனை பண்ணிட்டுக்கிற அங்கேருந்து வந்து எங்களுக்கு தெரியாது தான் 30 ஜட்ஜஸ். நான் சொன்னேன், லெட் அஸ் பிகின் தி செஷன். ஓகே, and in all this research work of 1000 page, I don't find any Supreme Court judgments in this. அவன் கேட்டான் என்கிட்ட, எப்படி இப்போ தானே நியூவில் வந்துட்டு இதில் எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், ஐ ஆம் ரிலேட்டிங் ஆல் தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் டு அரௌண்ட் 140 ஜட்மெண்ட்ஸ். இந்த வீடு இது பழைய வீடாயிடுச்சு. எது CRPC IPC எவிடன்ஸ் எல்லாம் ஒரு ஓல்டு ஹவுஸ், ஒரு ஆன்டிக் ஹவுஸ். இதை சுப்ரீம் கோர்ட் அப்பப்போ என்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னா, ஒரு முட்டு கொடுத்து ட்ரையல்னால் என்ன, ட்ரையல் எப்போ கமென்ஸ் ஆகுது, ட்ரையல் எப்போ டெர்மினேட் ஆகுதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு முட்டு கொடுத்து இதுக்கு 100-150 ஜட்மெண்ட். ஐ வாஸ் ஹேவிங் ஃபார்ச்சுனேட்லி அரௌண்ட் 150 ஜட்மெண்ட்ஸ் இன் மை மைண்ட். ரைட், நான் உட்காந்து நான் வீடியோ தானே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஐ கேனாட் லை ஆல்சோ, ஐ நீட் நாட் ஆல்சோ. செஷன் எனக்கு கொடுத்தது 45 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 9:30 to 10:15 ஆர் சம்திங் லைக் தட் எடுக்க ஆரம்பித்தேன். ஐ வாஸ் ரிலேட்டிங் ஈச் அமெண்ட்மெண்ட் டு அ ஜட்மெண்ட். ரைட்,
கிளாஸ் எத்தனை மணி வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லுங்கள்? சாயந்தரம் 7 வரைக்கும் போச்சு. என்கிட்ட டீ பிரேக்கில் சொன்னாங்க, சந்துரு சார் நீங்கள் லஞ்ச் வரைக்கும் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் லஞ்ச் பிரேக்கு பிறகு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறீங்க. 7 வரைக்கும் போச்சு. போனாங்க. சமீர்னு ஒருத்தர் இருக்கார், இப்பயும் இருக்கார் அவர். ஓகே, இட்ஸ் அ வெரி நைஸ் ஜென்டில்மேன், வெரி குட் பர்சன். சமீர். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குமே, மத்திய பிரதேஷ் ஜட்ஜ்மெண்ட்டு, அது என்ன கேஸு? ஐ மெட் அ குட் மேன் தேர், சமீர். 156ல் சோமோட்டோ மேஜிஸ்ட்ரேட்டே எடுக்கலான்னு சொல்லி எடுத்தது சாண்ட் கேசஸில். இஸ் அ வெரி நைஸ் மேன், ரைட்? அந்த சமீர் என்கிட்ட கிளாஸ் முடிஞ்சவொன்னே சொன்னார், இன் ஜபல்பூர் அகாடமி we will have a scale hereafter, that scale is called as Chandru scale. All credit goes to my lords, my parents, my senior, right? என்னெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இவங்களெல்லாம் இருந்து என்னெல்லாம் புஷ் பண்ணலாம், நல்லா இந்த பார்டரே தாண்டி இருக்க மாட்டேன். இவங்க எல்லாரும் என்ன ஒரு தகப்பன் மாதிரி இருந்து ஒரு இடத்துலையும் போய் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், நான் இன்ட்ரடியூஸ் தான் பண்ணேன், நீ போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ போய் அங்கே போய் ஸ்டிக் ஆன் பண்ணுறேன். Jabalpur is the only place where they had the courage to say, என்ன ட்ராமாக்கெலாம் இங்கே வராத, நீ ப்ரூவ் பண்ணு. 45 நிமிஷம் கிளாஸ் கொடுத்தது. அவங்களோட அடுத்த ஃபேஸ் பாருங்கள். They had that audacity to ask. They had that humbleness to accommodate me to the whole day. For that hats off. இல்லை அதே அடமென்சியில் 45 நிமிஷம் சரி நீ கிளம்புன்னு சொல்லியிருக்கலாம். 140 ஜட்மெண்ட்டு கூட சேர்த்து நான் இந்த பிஎன்எஸ்எஸ் ரிலேட் பண்ணேன். ஓகே, லைக் தட் வை ஐ வாண்ட் டு சே தட் இஸ் நவ் திஸ் மெர்சி டாக் அண்ட் ஹார்பர் போர்டு அண்டா 6ஆ படிக்கணும், இல்லை 6 அண்டா படிக்கணும்னா ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இல்லாமல் படிக்க முடியாது. இல்லை 6 தான் படிக்கணும். இப்போ லார்ட்ஷிப் இருக்கிறாங்க, இதை கூட லார்ட்ஷிப் ஒரு ஜட்மெண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணலாம் ஃபியூச்சரில், நான் சொல்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா. 173 ஏற்கனவே பழைய 154 இல்லையா? ஏற்கனவே பழைய 154 எதை பற்றி பேசுது பிள்ளைங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர். சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் பண்ணி தான் ஆகணுமா, பண்ணக்கூடாதா? காக்னிசபிள் அஃபென்ஸ் ரிவீல் ஆச்சுன்னா பண்ணி தான் ஆகணும். என்ன ஜட்மெண்ட்டு எல்லாருக்கும் தெரியும். லலிதா குமாரி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி. சி, திஸ் இஸ் வாட் a product from academy. It is not state of UP. What is the difference between state and government? தமிழ்நாட்டில் இப்போ யார் கவர்மெண்ட்டு? ஸ்டேட் இருக்குதா? இன்றைக்கி சந்துரு ஒருத்தன் கத்தியால் குத்தினான்னா ஸ்டேட் ரெப்ரசன்டேட் பை ஒத்தக்கடை போலீஸ் வருவாரா? இல்லை யாரோ XYZ போய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறேன்னு பேசாமல் இருப்பாரா? This is the difference. Government is a temporary phenomenon. State is not ephemeral, right? It always exists. முடிஞ்சிடுச்சா? சரி. ஸோ லலிதா குமாரி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி 2013 5 judges bench. முடிஞ்சுதா? என்ன 2 வார்த்தை பிரதர், என்ன இன்டர்பிரிட்டேஷன்? எவ்ரின்னா என்ன? எவ்ரி அப்பா நீங்கள் சொல்லுங்கம்மா, சின்ன பிள்ளைங்களா, எவ்ரிக்கும் எனிக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இங்கே எத்தனை பேர் இருப்போம்? நம்ம 200 பேர் இருப்போம்மா. பிரசிடென்ட் சார் 200 பேர், 220. சரி, ஏதோ 100ன்னு வச்சுப்போம். நான் சொல்கிறேன் எவ்ரிபடி ஷுட் பி ப்ரெசன்ட் டுமாரோ. எத்தனை பேர் இருக்கணும்? எனிபடி கேன் பி ப்ரெசன்ட் டுமாரோ. எத்தனை பேர் இருக்கலாம்? எனிபடி கேன் ப்ரெசன்ட்னா மினிமம் எவ்வளோ பேர் இருக்கலாம்? யாருமே இல்லாமல் இருக்கலாம். எவ்ரிபடி வில் திங்க் எனிபடி கேன் பி ப்ரெசன்ட் சொன்னாங்க, 0. எத்தனை பேர் இருக்கலாம்? மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி 100 பேர் இருக்கலாம். புரிஞ்சிடுச்சா? எவ்ரி எனி. இந்த எவரின்னு ஒரே ஒரு வார்த்தையும் ஷால்ன்ற ஒரு வார்த்தை இது மட்டும்தான் லலிதா குமாரி. Every information given orally, if it reveals a cognizable offense, shall be reduced into writing, read over to the informant and to be registered in a book called as FIR. Every information relating to a cognizable offense, if revealed orally, shall be reduced into writing. This every and shall alone caught the eyes of the 5 judges. என்னடா இவன் போய் ஒருத்தனும் காக்னிசபிள் அஃபென்ஸோட போகிறான், இவன் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்து நடக்குது. லார்ட்ஷிப் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையை சோகமாக ஷேர் பண்ணாங்க. ஒத்தக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் போய் மேடம் லார்ட்ஷிப்போட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட சைல்டு 16 year old சைல்டு ஒருத்தன் இட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி சாயந்தரத்தில் மறுநாள் காலையில் வரைக்கும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல. லார்ட்ஷிப் இது அகாடமியில் சொன்னாங்க, மதுரை அகாடமியில். இதாக வந்து சொன்னாங்க, மனவேதனையோடு சொன்னாங்க. அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி நடந்தது, அன்றைக்கி காலையில் வந்து சொன்னாங்க. ஒத்தக்கடை ஸ்டேஷனுக்கு இவரே கிளம்பி காலையில் போயிட்டார். போய் he was waiting for a very long time, nobody responded. He was made to sit in station for around an hour. Then my lord said, he called the PP and PP. Lordship, you remember that, my lords? Lordship revealed this. So this is the fate of the police station. Why? Lack of sensitivity. நான் ஒரு தடவையும் சொல்கிறது என்னென்னா, லார்ட்ஷிப் எனக்கு 19ல் சொன்னாங்க, சந்துரு அகாடமிக்கு போனீங்கன்னா சிஆர்பிசியும் சொல்லு, நேர்மையை பற்றி சொல்லு, சென்சிட்டிவிட்டியை பற்றி சொல்லுன்னு. நான் தைரியமாக எங்கே போனாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். நிறைய பேர் திட்டுறாங்க, இவர் என்ன வந்தால் நேர்மையெல்லாம் பற்றி பேசுகிறாரு, ஜட்ஜிங்களுக்கு நேர்மை தெரியாது, அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. பட் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது.
My lords told me, you tell them about honesty also. ஒரு 10 பேர் நேர்மையாக இருந்தால் போதும் அந்த பேச்சில், ரைட்டா? நவ் லலிதா குமாரி கேஸில் 2 விஷயம். என்ன விஷயம்? எவரி அண்ட் ஷால். ஓகே, இப்போ இது வந்து மேண்டேட். இப்போ ஷால்னு இருந்தால் என்னம்மா? R2 வரதுக்கு முன்னாடி ஷால்னா என்ன? மேண்டேட்டரியா டைரக்டரியா? சரி. மே CBI வர்சஸ் மாஸ்டர் போலு. ஓகே, எந்த வருஷம் சுனில்? CBI வர்சஸ் மாஸ்டர் போலு. சுப்ரீம் கோர்ட் சேஸ் may shall be read as shall. Okay, may shall be read as shall if the policy behind the act stares at the face. You understand, my dear? This is a love. See, this is a love affair. Law is a love affair. ஒரு நாளைக்கு கோவம், ஒரு நாளைக்கு சண்டை, ஒரு நாளைக்கு இப்படி. இது லவ் தான். இது லா. நீங்கள் லாவை லவ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நான் சுனில் கிட்ட சொன்னேன், நான் 2-3 நாளாக லார்ட்ஷிப், நான் இந்த மேலே ஏதோ வேலை வச்சுருந்தேன். வேலை மீன்ஸ் என்ன? ஊர் சுற்றுற வேலை வச்சுருந்தேன். 4 நாளாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து நான் சொல்கிறேன், பொறாமையாக இருக்குதுடா, எப்படி தாண்டா அப்படிலாம் எழுத முடியும்? என்னடா ஒரு ஜட்ஜ்மெண்ட் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அது படித்தா? இந்த CBI வர்சஸ் மாஸ்டர் போலுவில் ஒரு குட்டி பையன், ஓகே, நம்ம இந்த பின்னால் கதை அப்படியே இருக்கிறது வந்துடும் இது சொன்னதுனால. ஒரு சின்ன பையன், 11th ஸ்டாண்டர்ட் பையன் போய் ஒரு 2வது படிக்கிற பிள்ளையோட கழுத்து அறுக்கிறான் ஸ்கூலில். அந்த குழந்தை டாய்லெட்டில் செத்து போயிடுறான். போலீஸுக்கு யார் டார்கெட்? ஒரு குழந்தை ஸ்கூலில் செத்து கிடந்தா ஏமாந்த டிரைவரு, ஸ்கூல் டிரைவரு, ஏமாந்த ஆயா, ஏமாந்த பியூனு. ஏன்னா அவங்கள தான் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் எதாவது பண்ணால் எந்த போலீஸ்மானும் வேறு எப்படியுமே யோசிக்க முடியாது. நம்மளை எப்பயும் இந்த இவங்க மேலே தான் நம்மளுக்கு கண்ணாக இருக்கும். எது வரியவங்க இருக்கிறாங்கல்ல சமுதாயத்தில், அவங்க தான் குற்றவாளி மாதிரி, நம்மளாம் புனிதர் மாதிரி சொர்க்கத்தை வந்து குதிச்சா மாதிரி மனசில் நினச்சிப்போம். ஓகே, அது உண்மை, அது கிடையாது, ரைட்டா? இந்த பையனை வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட் பையனை அதுக்கு பிறகு பிடிக்கிறாங்க. பிடிச்சி அந்த 11th ஸ்டாண்டர்ட் பையனை என்ன பண்ணுறாங்க? நீங்கள் இஃப் யூ ரீட் கேர்ஃபுல்லி provisions of section 14 and 15 of Juvenile Justice Act, 15 speaks of a preliminary assessment. என்னது? 16 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பையன் ஹீனஸ் அஃபென்ஸ் பண்ணான்னா, ஹீனஸ் அஃபென்ஸ்னால் திரும்ப என்னான்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. ஷில்பா மிட்டல் வர்சஸ் NCT டெல்லி, how you should construe a heinous offense. Because what are the heinous offense means? 233 of Juvenile Justice Act says punishment shall be for a period of 7 years. பிள்ளைங்களா இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தையை நான் காலையில் சொன்னேன், ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னேன். இந்த பையன், குட்டி பையன் போய் கழுத்தை வெட்டுறான். இந்த பையன் மேலே என்ன கேஸ் போடுறாங்க? மர்டர் கேஸ் போடுறாங்க. லா வந்து நார்மல் அஃபென்சஸில் பீனல் லாவில் சந்துரு குற்றம் பண்ணால் சந்துரு வந்து அந்த பீனல் லா வில் ட்ரை மீ as an offender. இது அந்த இதெல்லாம் ஜென்ரல் லா இஸ் அஃபென்ஸ் ஓரியன்ட். ஐ எம் ரிப்பீட்டிங், ஜென்ரல் லாஸ் ஆர் அஃபென்ஸ் ஓரியன்ட். ஜட்ஜு கிட்ட இப்போ பெயில் வரும்போது என்ன குற்றம்னு கேட்பார். ஜுவனல் ஜஸ்டிஸ் வரும்போது அஃபெண்டர் ஓரியன்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? நார்மலாக கோர்ட் டேக்ஸ் காக்னிசன்ஸ் ஆஃப் தி அஃபென்ஸ். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் கோர்ட் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் தி அஃபெண்டர். அதே மாதிரி நார்மல் பீனல் லாஸ் கவர்ன்ஸ் தி, அது என்ன? அஃபென்ஸ் ஓரியன்ட். இங்கே அஃபெண்டர் ஓரியன்ட். இந்த பிள்ளைக்கு என்ன வயசு? 12, 16 வயசு ஆயிவன். 16 to 18 ஆயிடுச்சுன்னா சட்டம் சொல்லுது இவனுக்கு ஒரு ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட் வைங்க. அதில் ஒரு வார்த்தை என்னன்னா, he may be subjected to a psychological test. மே, ரைட்டா? அந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் இந்த புள்ள இந்த தப்பை செய்யறதுக்கு புரிஞ்சிக்கிற அறிவுள்ள புள்ள, he understands the crime and the consequences of the crime. Supreme Court says even if he is aware of the consequence, then he is not an adult. He should not be treated as an adult. அந்த குழந்தைக்கு 16 வயசு பையனுக்கு தெரியும் கத்தி எடுத்து போதுனா செத்து போயிடுவான். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இந்த கான்செக்வென்ஸ்னு அசம்பிளி பார்லிமெண்ட் புரிஞ்சிக்கல. கான்செக்வென்சஸ் இப்போ சொன்னல, CBI வர்சஸ் மாஸ்டர் போல ஒரே ஒரு எஸ், ஒரே ஒரு மே, இந்த ஒரு எஸ்ஸும் ஒரு மே வச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க அவனை சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்ட அனுப்பலான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவனை சைக்காலஜிஸ்ட்கிட்ட அனுப்பாமல் நீங்களே அவனை அடல்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவன் லைஃபே போயிடுச்சு. ஏன்னா செக்ஷன் 19 ஆஃப் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சொல்லுது, இவன் ஜுவனலாகவே இருந்தாலுமே இவன் 18 வயசு ஆளாக இருந்தான்னா
இவன் செஞ்ச காரியம் மர்டர் ரேப் மாதிரி இருந்ததுன்னா இவனுக்கு தண்டனை லைஃப் வரைக்கும் கொடுக்கலாம், டெத்து மட்டும்தான் கொடுக்க முடியாது. ஐ எம் ரிப்பீட்டிங், செக்ஷன் 19, 20 and 21 conjointly read would mean that a child which commits an offense tried by a children's court, the court can impose him only not a death sentence but a life sentence with a remission option. அவ்வளோதான். ஏன்னா இந்த குழந்தை என்றைக்கோ ஒரு தடவை தண்டனையை முடிச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து நம்ம கூட பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். தட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இஸ் நாட் ஃபார் ரிமைண்டர் ஆஃப் லைஃப். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ மேன்ற வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மேன்ற வார்த்தையை ஷால்ன்னு படித்து அவனுக்கு சைக்காலஜி போர்டு அசஸ்மெண்ட் கொடுக்கணும். கொடுக்காத விட்டால் கான்சிக்வன்சஸ்லாம் கொடுமையாக இருக்குது. ஒரு குழந்தையோட லைஃபே அவனை நம்ம கொடுமையாக ட்ரீட் பண்ணி உள்ளே தள்ளிடுறோம். இது ஒன்று புரிஞ்சிடுச்சா? மேன்ற வார்த்தையை என்னாவும் படிக்கணும். எப்போ அதோட விளைவுங்க கொடுமையாக இருந்ததுன்னா, பாதிப்பு கொடுமையாக இருந்ததுன்னா அப்படி படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் இதிலே பார்த்தோம். ஷில்பா மிட்டல் வர்சஸ் என்சிடி டெல்லி 2021 படித்தோம் நம்ம எல்லா. சரி, இப்போ உங்கள்கிட்ட நான் கேள்வியை கேட்டுறதை சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் போய் ஒரு கத்தி எடுத்து குத்துறான், கழுத்தில் குத்துறான். என்ன அஃபென்ஸு? கழுத்தில் குத்துறான். சாவலஜி கழுத்தில் குத்துறான். நீங்கள் இது போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கே போயிட்டீங்க. அட்டெம்ப்ட் டு மர்டர் 307. அது வந்து சிம்பிளாக 3. நான் முன்னாடி சொன்ன ஜென்ரல் ஐபிசியில் ஜென்ரல் லா வந்து அஃபென்ஸ் ஓரியன்ட், இவன் அஃபெண்டர் ஓரியன்ட். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெட்டி அஃபென்ஸு, சீரியஸ் அஃபென்ஸு, ஹீனஸ் அஃபென்ஸுன்னு பிரிச்சுட்டாங்க. ஹீனஸ் அஃபென்ஸ் இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 233 (2) ஹீனஸ் அஃபென்ஸ் நான் சொன்னேன், எனி அஃபென்ஸ் ஃபார் விச் தி பனிஷ்மெண்ட் இஸ் ஃபார் 7 years. இந்த ஷில்பா மிட்டல் வர்சஸ் என்சிடி சொன்னேன் 2021, அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரே ஒரு செமினல் இஷ்யூ ஃபார்ன்ற வார்த்தை தான். ஃபார் 7 yearsனா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வருமா? அதில் வராதா? மேபி இப்போ உங்கள் 307 சொன்னீங்க. சந்துரு ஒரு பொண்ணை பிடிச்சி இந்த விரலை உடைச்சிட்டார். என்ன அஃபென்ஸு? 326. என்ன தண்டனை? மே எக்ஸ்டெண்ட் அப் டு 10 ஆர் மே எக்ஸ்டெண்ட் அப் டு லைஃப். சரி, இந்த மே எக்ஸ்டெண்ட் அப் டு லைஃப்ன்றதுனால நம்ம ஏற்கனவே 233 என்ன சொல்கிறோம்? ஹீனஸ் அஃபென்ஸ்னால் தண்டனை என்னவாக இருக்கணும்? இப்போ 326 சந்துரு கை உடைச்சிட்டாரு. என்ன அஃபென்ஸ் இது? இதுதான் இல்லை. இப்போ எதுக்கு நான் அழுத்தம் கொடுத்தேன்? ஃபார் 7 years. தி ஜட்ஜ்மெண்ட், தி பனிஷ்மெண்ட் இஸ் ஃபார் 7 years. தட் மீன்ஸ் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கூட எது கூட திரும்பி நீங்கள் படிக்கணும்னா ராகேஷ் குமார் பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் 167 கன்ஸ்ட்ரூ பண்ணும்போது, ராகேஷ் குமார் பால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் 2017 ஃபுல் பெஞ்ச் ரைட்டிங் ஃபார் பெண்டிங் தி ஜட்ஜ்மெண்ட் வந்து ஜஸ்டிஸ் லொக்கூர். ஓகே, அங்கே இந்த ஃபார் 7 yearsன்னு சொன்ன பாருங்கள் பிள்ளைங்களா. இங்கே பாருங்கள் 326A ஒன்று இருக்குல்ல ஐபிசி. என்ன 326A? ஆம்பளை பசங்களுக்கு என்னென்னா, ஒரு பொண்ணை பார்த்து அதை பார்த்து அதை லவ் பண்ணலைன்னா இவனுக்கு வேறு யாருமே அந்த பொண்ணு கிடைக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு நல்ல எண்ணம். உடனே என்ன பண்ணுவான்? எனக்கு கிடைக்காதது யாருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஆசிர் ஊற்றிடுவான். ஓகே, இந்த 326Aக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் ஒன்று, மேண்டேட்ரி பனிஷ்மெண்ட் ஒன்று வைக்கிறாங்க. லாவில் பார்த்தீங்கன்னா 2 வகையான சென்டென்சிங் இருக்குது. ஒன்று பெர்சிவேசிவ் சென்டென்ஸ், இன்னொன்று டிட்டர்மினேட் சென்டென்ஸ். எழுதிக்கோங்க. பெர்சிவேசிவ் சென்டென்ஸ்னால் நீதிமன்றத்தில் போய் கெஞ்சி கூத்தாடி குறைக்கிறதுக்கான அதிகாரம் ஜட்ஜுக்கு இருக்கும். எப்போ? மே எக்ஸ்டெண்ட் அப் டு லைஃப், மே எக்ஸ்டெண்ட் அப் டு 10 yearsன்னு இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பெர்சிவேசிவ் சென்டென்ஸ். டிட்டர்மினேட் சென்டென்ஸ்னா நம்மளோட ஒரு மேலே ஒரு புத்திசாலி இருக்காரு, யார்? பார்லிமெண்ட். ஹீ ஹாஸ் டிட்டர்மைன்ட் திஸ் ஆஸ் தி சென்டென்ஸ். ஸோ இஃப் கன்விக்ஷன் ஃபேஸ் இஸ் ப்ரூவ்ட், சென்டென்ஸ் ஃபேஸ் வில் ஃபாலோ ஆஸ் அ கான்சிக்வன்ஸ். புரியுதா? கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறோமா? எனக்கு இதுக்கு மேலே குறைச்சும் எடுத்தாலும் அது ஒன்றும் புண்ணியம் இல்லைன்னு தோணுது. இங்கே பாருங்கள், பெர்சிவேசிவ் சென்டென்ஸ்னால் நீங்கள் இப்போ 307 சொன்னீங்க பாருங்கள். என்ன பனிஷ்மெண்ட்னு சொன்னீங்க? மே எக்ஸ்டெண்ட் அப் டு லைஃப். அங்கே ஜட்ஜுக்கிட்ட நின்று கெஞ்சலாம். என்னென்ன? ஐயா இதில் ஆயில் தண்டனை வரைக்கும் கொடுக்கலான்னு இருக்குது, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஜட்ஜு நினச்சா எவ்வளோ கொடுக்கலாம்? சூப்பர்மா. யார் ஒரு நாள் சொன்னீங்க? மே எக்ஸ்டெண்ட் அப் டு லைஃப்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஜட்ஜு 2 நாள் கூட கொடுக்கலாம், இல்லை ஏற்கனவே 2 மாதம் இருந்தால் கூட விட்டுடலாம். மே எக்ஸ்டெண்ட் அப் டு லைஃப்னா ஜட்ஜுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. போக்சோ அஃபென்சஸில் ஃபார் 10 years, ஷால் நாட் பி லெஸ் தென் 10 years. ஃபார் 10 yearsனால் அதுக்கு பேர் மினிமம் மேண்டேட்ரி சென்டென்ஸ்னு அர்த்தம். இப்போ இந்த ஹீனஸ் அஃபென்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க? ஷில்பா மிட்டலில் ஒரு குட்டி பையன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அது ஹீனஸ் அஃபென்ஸாக வரணும்னா மொத்தம் 4-5 அஃபென்ஸ் கூட தேராது ஐபிசியில். ஏன்? மே எக்ஸ்டெண்ட் அப் டு லைஃப்னா அது என்ன இல்லை, கட்டாயம் 7 வருஷம் அதில் கொடுப்பாங்கன்னு இல்லை.
புரிஞ்சுதா? அப்பா இப்போ பாருங்களேன், போக்சோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் 10 இயர்ஸ்னு இருக்குது, ஷால் பி நாட் லெஸ் தேன் 10 இயர்ஸ்னு இருக்குது. நார்மல் நம்மளோட 326 விரல உடைச்சா என்ன சொல்லுது, மே எக்ஸ்டெண்ட் அப் டு 10 இயர்ஸ் ஆர் லைஃப். அப்போ ஜட்ஜி நினச்சாருன்னா என்ன பண்ணலாம்? எந்த கோர்ட்டில் நடக்குது 326லாம்? மேஜிஸ்ட்ரேட் அதிக தண்டனை கொடுக்கணும்னா ஒரு மெனக்கிட்டு எழுதி அது சிஜிஎம்க்கு 320, ஒரு சிஜிஎம் எதுவும் பண்ண மாட்டாங்க, இவங்களை எழுத மாட்டாங்க, அது வேற கதை. அப்போ 326 மே எக்ஸ்டெண்ட் அப் டு லைஃப் ஆர் 10ன்னு இருந்தால் கூட மே எக்ஸ்டெண்ட்ன்றது டசன்ட் மீன் ஃபார் 10 இயர்ஸ் ஆர் ஃபார் லைஃப். இந்த ஒரு வார்த்தை ஃபாரை தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்டில் ஷில்பா மெட்டலில் கட்டாய தண்டனையா மினிமம் மேண்டேட்ரியாக 7 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது ஹீனஸ் அஃபென்ஸ். இல்லைன்னா எந்த அஃபென்ஸுமே ஹீனஸ் இருக்காது. நீங்கள் பத்திரமா எஃப்ஐஆர் வந்தோடனே என்ன வாதாடணும், ஏங்க இது ஹீனஸ்லேயே வராதுங்க, ஹீனஸ் அஃபென்ஸ் இல்லைன்னா எஃப்ஐஆர் போட முடியாது. I think it is Rule 9 of Juvenile Justice, Rule 2017. It says FIR shall not be registered if it is not a heinous offence. FIR can be registered as against a juvenile if it is a heinous offence, or if the juvenile commits an offence jointly with the adult male persons. Okay, you understand this, my dear? Yes, வேற ஏதாவது பட் விட்டுட்டோமா நடுவில்? ஷில்பா சொல்லிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு போவோம். இப்போ திரும்பி ஷால்ன்ற வார்த்தை நீங்கள் எல்லாரும் என்னன்னு சொன்னீங்க, மேண்டேட்ரின்னு சொன்னீங்க இல்லையா? ஷால்ன்ற வார்த்தை லலிதா குமாரியில் மேண்டேட்ரின்னு சொன்னாங்க. அதே சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சென்னை வெர்சஸ் என்எஸ் ஞானேஸ்வரன் 2013 சுப்ரீம் கோர்ட். ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வெர்சஸ் என்எஸ் ஞானேஸ்வரன் 2013 சுப்ரீம் கோர்ட். எதை சொல்கிறாங்க? 154(1) என்ன சொன்னாங்க, ஷால்ன்ற வார்த்தை இருக்குது, அதனால் அது மேண்டேட்ரி. சரி, ஷால்னு எங்கே வார்த்தை வந்தாலும் மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த விஷயத்தை செய்யலைன்னா ஷால்னு சொல்லி அதை செய்யலைன்னா என்ன கான்சிக்வன்சஸ்ன்னு பின்னால் ஒரு வால் வரலன்னா அது மேண்டேட்ரி இல்லைன்னு. ஆனால் லலிதா குமாரியில் நீங்கள் இப்போ 173 படிச்சிங்கன்னா எஃப்ஐஆர் ஒரு போடலைன்னா என்னன்னு வரலையே உள்ள. எல்லா காக்னிசிபிள் அஃபென்ஸுக்கும் எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க மேண்டேட்ரின்னு. அதே சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க எப்போ ஒரு விஷயம் மேண்டேட்ரியாக இருக்குன்னா, செய்யலைன்னா he shall do that, if not what is the consequence இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிசியிலேருந்து ஐபிசிக்கு போகிறாங்க. ஐபிசியில் போய் செக்ஷன் 166 ஐபிசியில் ஒரு சட்டம் சொன்ன விஷயத்தை செய்யலைன்னா தண்டனை இருக்குது. ஆகையால் 154(1) சிஆர்பிசியை எது கூட ரிலேட் பண்ணி படிக்கிறாங்க, 166 ஐபிசி கூட படிச்சிட்டாங்களா. 154(2) a copy of the information as recorded under subsection 1 shall be given forthwith free of cost. இது மேண்டேட்ரியா? அப்பா 154(1) FIR shall be registered, 154(2) ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரோட காப்பி ஷால் பி கிவன் இருக்கு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க எடுத்துக்கிட்டு. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும்னு போட்டிருக்குது, கொடுக்கல. இது என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க? அதே ஷால், அதே 154(1) ஏய் மேண்டேட்ரி இல்லைன்னா நாங்கள் 160 போய் விழுந்து ஒன்றை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவோம், பனிஷ்மெண்ட் கொடுப்போம். 154 subsection 2 copy of the information under subsection 1, that is FIR copy, shall be given forthwith. சரி, இப்போ இங்கே பாருங்க, இப்போ கொடுக்கலன்னா இது இந்த ஷாலை சுப்ரீம் கோர்ட் மேண்டேட்ரின்னு சொல்லியிருப்பாங்களா டைரக்டரின்னு சொல்லியிருப்பாங்களா? டைரக்டரியா? எத்தனை பேர் மேண்டேட்ரி கை தூக்குங்க. ஒரே ஒருத்தர் 2 பேர் மேண்டேட்ரி. சரி, டைரக்டரி ஏமா? சுப்ரீம் கோர்ட் ஞானேஸ்வரனில் சொல்கிறாங்க, see the policy behind it, காப்பியை கொடுக்காதனால ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது, திரும்ப வாங்கிக்கலாம். எஃப்ஐஆரை போடாத விட்டுட்டா காக்னிசிபிள் அஃபென்ஸுக்கு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஒரு நிமிஷமும் எவிடன்ஸ் இஃபேஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்காது. எவிடன்ஸை வின் ஓவர் பண்ணிவிடுவான், விட்னஸஸ் எல்லாம் போயிடுவான். இப்போ நம்ம சிபிஐ வெர்சஸ் மாஸ்டர் போர்டில் சோஷியல் பாலிசி பிஹைண்ட் இட் பார்த்தோம் பாருங்கள். வாட் இஸ் தி பாலிசி பிஹைண்ட் இட்? ஒரு சின்ன பிள்ளைக்கு மே சப்ஜெக்ட் டு சைக்காலஜிஸ்ட்னு சொல்லி இருந்தாலும் அதை ஷேலாக எடுத்து அந்த ஜுவைனலோட இன்ட்ரெஸ்ட்டை நீ காப்பாற்றலைன்னா ஒரு குழந்தைய நம்ம லூஸ் பண்ணிவிடுவோம். அவனை எடுத்துகிட்டு போய் ஒரு அடல்ட்டாக வச்சு அவன் வாழ்நாளே போய் அவனை ஹார்ட் கோர் கிரிமினலாக மாற்றிடுவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? சேலம் பார் அசோசியேஷன் என்ன கேஸு? ஃபேமஸ் கேஸ். நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடாமல் அதில் தானே மங்களம் பாடிக்கிட்டே இருப்போம்.
இல்லை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் 2002க்கு பிறகு என்ன பண்ணணும்? இல்லை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடணும், எப்போ போடணும்? போடுறோமா? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறோமா? சேலம் பார் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன சொன்னோம்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எத்தனை நாளில் போடணும்? போடுறோமா? சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம தானே எடுத்துகிட்டு போனோம். சிபிசியில் ஷால்னு வார்த்தை இருக்குதுங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்குள்ளே போடணும், எக்ஸ்டெண்டபிள் அப் டு 90 டேஸு ஷால்னு இருக்கிறதுனால மேண்டேட்ரின்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மேண்டேட்ரி கிடையாது, டைரக்டரி. ஏன் ஷால் டைரக்டரே மேண்டேட்ரின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? கான்சிக்வன்ஸு பண்ணலைன்னா என்னன்னு ஒன்றுமே இல்லை, கான்சிக்வன்ஸே இல்லை. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிடுச்சா?